ஓகே. வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, OnePlus பிராண்ட்ல ஒரு அட்டகாசமான இயர்பட்ஸ் ஒண்ணு போட்டிருக்காங்க. அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, OnePlus Nord Buds CE அப்படிங்கிற இயர்பட்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளோட இந்த சேனல பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பா. பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ போடுற எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதோட அந்த கேட்ஜெட்ட பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்கேன். உள்ள போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முதல்ல நம்ம அந்த ப்ராடக்ட்டோட டிசைன் ப்ளஸ் பில்ட் குவாலிட்டி பத்தி பார்ப்போம். இதோட டிசைன பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமான டிசைனா குடுத்துருக்காங்க. ஒரு மாரி ஓவல் ஷேப்ல குடுத்துருக்காங்க. இந்த கூழாங்கல் ஷேப்ல குடுத்துருக்காங்க. இதில ஷார்ப் எட்ஜ் எதுவுமே இல்ல. எல்லாமே வழுவழுன்னு மொழுக்கட்டின்னு குடுத்துருக்கனால, நீங்க ஈஸியா உங்க பேண்ட் பாக்கெட்ல வச்சீங்கன்னா கூட, அவ்வளோ சீக்கிரத்தில வெளிய ப்ரொஜெக்ட் ஆகாம இருக்கிற மாரி ஒரு டிசைனா குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க பேண்ட் பாக்கெட்ல ஈஸியா வச்சுக்கலாம். அவ்வளோ சீக்கிரத்தில வெளிய தெரியவே தெரியாது. அப்படி ஒரு டிசைனா தான் குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம சைஸ பார்த்தீங்கன்னா, உள்ளங்கையில வச்சு மூடிடலாம். அவ்வளோ காம்பேக்ட்டா, அழகா நல்ல ஒரு டிசைனா குடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா, OnePlusன்னு அவங்களோட லோகோ குடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேஸோட கீழ பார்த்தீங்கன்னா, டைப் சி போர்ட் குடுத்துருக்காங்க. இந்த சார்ஜிங் கேஸ்ல மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது. டைப் சி கேபிள் மாட்டுற மாரி தான் டைப் சி போர்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வர எல்லா இயர்பட்ஸுமே டைப் சி போர்ட் தான் குடுக்காங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நைட் டைம்ல நீங்க சார்ஜ் போடும்போது மைக்ரோ யூஎஸ்பி மாட்டுனீங்க அப்படின்னா, பின்ன மாட்டிட்டீங்க அப்படின்னா டேமேஜ் ஆயிரும். ஆனா டைப் சில பொறுத்தவரைக்கும் நீங்க நைட் டைம்லாம் சார்ஜ் போடும்போது எப்படி வேணாலும் நீங்க சார்ஜர் மாட்டலாம். ஈஸியா ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ இப்போ வர எல்லா இயர்பட்ஸு, கேட்ஜெட் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னாலே டைப் சி தான் குடுக்காங்க. ஸோ இதுலயும் டைப் சி தான் குடுத்துருக்கனால, ரொம்பவே அற்புதமான விஷயம் தான். அதேபோல சார்ஜிங் கேஸ் மூடிய நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதுவும் மேக்னெட்டிக் லிட் தான் குடுத்துருக்காங்க. நல்ல மேக்னெட்டிக் பவர் ஓரளவு நல்லா தான் இருக்கு. நீங்க உங்க பெருவிரல வச்சு தள்ளி பார்த்தாலே தெரியும். மேக்னெட்டிக் பவர் எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அந்த சார்ஜிங் கேஸோட மூடிய நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, திரும்ப க்ளோஸ் பண்ணிட்டு உங்க பேண்ட் பாக்கெட்ல வச்சாலும் சரி, இல்லன்னா பேக்குக்குள்ள போட்டாலும் சரி, இது ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகாத மாரி அந்த மேக்னெட்டிக் பவர் நல்லாவே குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க தைரியமா யூஸ் பண்ணிட்டு பேக்குள்ள போட்டுக்கலாம், பேண்ட் பாக்கெட்ல வச்சுக்கலாம். இது ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகுங்கிற பயம் எதுவுமே தேவையில்ல. அது மட்டும் இல்லாம அந்த மூடிய பார்த்தீங்கன்னா, நல்லா மஸ்குலரா குடுத்துருக்காங்க. நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். நல்ல ஒரு மஸ்குலர் ஃபீலா இருக்கும். அது மட்டும் இல்லாம சார்ஜிங் கேஸ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உள்ள 2 இயர்பட்ஸ் குடுத்துருப்பாங்க. அந்த 2 இயர்பட்ஸுமே டிசைன பார்த்தீங்கன்னா, ஹாஃப் இன் இயர் டிசைன் சொல்லுவாங்க. இந்த ஆப்பிள் இயர்பாட் இருக்கு தெரியுமா? அந்த மாரி டிசைனா குடுத்துருக்காங்க. இதில சிலிக்கான் டிப் எதுவுமே கிடையாது. ஸோ நெறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சில பேர் எனக்கு சிலிக்கான் டிப் மாட்டி தான் உள்ள காதுக்குள்ள பாட்டு கேட்கும்னு நெனைப்பாங்க. ஒரு சில பேர் எனக்கு பாதி காதுல இருந்தா போதும்னு நெனைப்பாங்க. அந்த மாரி நெனைக்கிறவங்களுக்கு இந்த இயர்பட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப காதுக்குள்ளலாம் போகாது. ஸோ நீங்க காதுல மாட்டி பாட்டு கேட்கலாம். உள்ள காத்துலாம் போய் வந்துக்கும். ஸோ உங்க காதுலாம் ஹீட் ஆகாது. அந்த மாரி யூஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த இயர்பட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதேபோல அந்த இயர்பட்ஸையும் பார்த்தீங்கன்னா, உள்ள மேக்னெட்டிக் பவர்ல தான் ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ நீங்க சார்ஜிங் கேஸ ஓப்பன் பண்ணிட்டு, நம்ம சார்ஜிங் கேஸ தலைகீழ கவுத்தீங்கன்னா கூட, இந்த இயர்பட்ஸ் சார்ஜிங் கேஸ விட்டு கீழ விழவே விழாது. நீங்க ஃபோர்ஸ குடுத்து ரொம்ப உதறுனா மட்டும் தான் சார்ஜிங் கேஸ்லேருந்து இயர்பட்ஸ் கீழ விழும். மத்தபடி நார்மல் டைம்லலாம் நீங்க எவ்வளோ கவுத்துனாலும் சார்ஜிங் கேஸ விட்டு இயர்பட்ஸ் கீழ விழவே விழாது. ஸோ இந்த மேக்னெட்டிக் பவரும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அற்புதமா இருக்கு. அதேபோல சார்ஜிங் கேஸோட ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு எல்இடி இண்டிகேட்டர் குடுத்துருக்காங்க. அதுவும் 2 விதமான கலர்ல ஒர்க் ஆகும். ஃபுல் சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா, கிரீன் கலர்ல எரியும். அதே சார்ஜ் இல்ல அப்படின்னா, ரெட் கலர்ல பிளிங்க் ஆக ஆரம்பிச்சுரும். அதேபோல அந்த இயர்பட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, டச் கண்ட்ரோல் குடுத்துருக்காங்க. 2 இயர்பட்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, டச் கண்ட்ரோல் குடுத்துருக்காங்க. இயர்பட்ஸோட பின்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த டச் கண்ட்ரோல் ரொம்பவே சென்சிட்டிவான டச் கண்ட்ரோல்ல குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அது மூலமா சிங்கிள் டேப் பண்ற மூலமா பாட்ட ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். டபுள் டேப் பண்ற மூலமா நெக்ஸ்ட் பாட்டு மாத்திக்கலாம். கால் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ட்ரிபிள் டேப் பண்ணீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் பாட்டு மாத்திக்கலாம். அதே லாங் பிரஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, கூகுள் அசிஸ்டன்ட், சிரி அந்த மாரி வாய்ஸ் அசிஸ்டன்ட்ட ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதேபோல ஸ்பீக்கர பத்தி சொல்லியாகணும். ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா, 13.4 டைனமிக் டிரைவர் குடுத்துருக்காங்க. ஸோ நல்ல பெரிய ஸ்பீக்கரா தான் குடுத்துருக்காங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிலிக்கான் டிப் உள்ள இயர்பட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, வெறும் 5 8 இருந்தாலே போதும். ஏன்னா, அது உங்க காதுக்குள்ள ரொம்ப உள்ள போகும். காத்து சவுண்ட் எதுவுமே கேட்காது. ஸோ நீங்க லைட்டா சவுண்ட் வச்சாலே நல்லா நெறைய சவுண்ட் கேட்குற மாரி இருக்கும். ஆனா இதில சிலிக்கான் டிப்லாம் இல்லாததுனால, ஸ்பீக்கர் சைஸ் ரொம்ப பெருசா தான் குடுப்பாங்க. ஸோ ஸ்பீக்கர்லாம் நல்லா பெருசா குடுத்துருக்கனால, பாட்டு கேட்கும்போது நல்ல தரமான குவாலிட்டியா தான் உங்களுக்கு ஆடியோ அவுட்புட் கிடைக்கும். அதேபோல பேஸா இருக்கட்டும், ட்ரிபிள்ஸ், வோக்கல்ஸ் எல்லாமே நல்லா டீசென்ட்டா குடுத்துருக்காங்க. பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பஞ்சியா நல்ல டீசென்ட்டா இருக்கு. ரொம்ப அதிகமாவும் இல்லாம, ரொம்ப கம்மியாவும் இல்லாம, உங்க நார்மலா உங்க காதுக்கு ஏத்த பேஸ்ல நல்ல தரமா வடிவமைச்சிருக்காங்க. அதேபோல அந்த இயர்பட்ஸ நீங்க ஒரு ஆப் மூலமாவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த ஆப் நேம் பார்த்தீங்கன்னா, ஹே மெலடி ஆப்ன்னு சொல்லி Play Storeல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க போதும். நீங்க அந்த ஆப் மூலமாவே இந்த இயர்பட்ஸ் எல்லாமே நீங்க மொபைல் மூலமாவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த இயர்பட்ஸ நீங்க டச் பண்ண தேவையே இல்ல. ஸோ நீங்க அது மூலமாவே ஈக்குவலைசர் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்லாம் நீங்க எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரிபிள்ஸ், வோக்கல்ஸ் எல்லாமே நீங்க அதிலேயே மொபைல் ஆப்லேயே நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இயர்பட்ஸ டச் பண்ண வேண்டிய தேவையே இல்ல.
அதேபோல் இந்த இயர்பட்ஸை சார்ஜிங் கெப்பாசிட்டி பற்றி பார்ப்போம். நீங்கள் இதை ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், 20 மணி நேரம் அதாவது 20 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளேபேக் டைம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உள்ள இயர்பட்ஸை மட்டும் எடுத்து காதில் வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 7லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக ப்ளேபேக் டைம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1½ மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் எடுத்துக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜும் சப்போர்ட் பண்ணுறதுனால நீங்கள் எமர்ஜென்சி பர்பஸ்க்கு வெறும் நீங்கள் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கனாலே போதும், 80 நிமிஷம் வரைக்கும் ப்ளேபேக் டைம் இருக்கும். ஸோ நீங்கள் எமர்ஜென்சி பர்பஸுக்கு வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் போட்டு 80 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதேபோல் அந்த இயர்பட்ஸோட மைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியான மைக்காக தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏஐ நாய்ஸ் கேன்சலேஷன் சிஸ்டம் கொடுத்துருக்கனால நீங்கள் காதில் மாட்டி பாட்டு கேட்கும்போதோ இல்லைன்னா கால் பேசும்போதோ வெளியே கேட்குற காற்று சவுண்டு வந்து மோஸ்ட்லி கட் பண்ணிவிட்டு உங்கள் வாய்ஸ் மட்டும் தான் கிறிஸ்டல் கிளியர் ஆஃப் பண்ணி கேட்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் தைரியமாக பஸ்ஸில் போகும்போதோ இல்லைன்னா ட்ரெயினில் போகும்போதோ கூட்ட நெரிசலில் நீங்கள் தைரியமாக அதை காதில் மாட்டி கால் பேசிகிட்டே போகலாம். அவ்வளோ 60லேருந்து 70% வரைக்கும் வெளியே உள்ள சவுண்டை ஃபுல்லாக இதை டம்ப் பண்ணி உங்கள் வாய்ஸ் மட்டும் தான் கிறிஸ்டல் கிளியர் ஆஃப் பண்ணி கொடுக்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கேம் விளையாடுறவங்களுக்கு வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து லோ லேட்டன்சி மோடு, அல்ட்ரா லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க. அதுவும் 94 மில்லி செகண்ட் வரைக்கும் லோ லேட்டன்சி மோடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு லோ லேட்டன்சி மோட்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சப்போஸ் கேம் விளாண்டுட்டு இருக்கும்போது 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் உட்காந்து கேம் விளாண்டுட்டு இருக்கீங்க. இப்போ கன் ஷூட் பண்ணும்போது அந்த கன் ஷூட் பண்ணுற சவுண்டும் உங்கள் இயர்பட்ஸோட அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகணும். ஸோ ஏதாவது டைம் டிலே ஆகி சிங்க் ஆச்சுன்னா உங்கள் கேம் விளாட்ற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். ஆனால் அதில் தான் பார்த்தீங்கன்னா, இது வந்து 94 மில்லி செகண்ட் அல்ட்ரா லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்கனால நீங்கள் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நீங்கள் கன் ஷூட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் உங்கள் காதில் சவுண்டு கேட்கும். அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். ஸோ கேம் விளாட்றவங்களுக்கு வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேபோல் அதோட வெயிட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. இயர்பட்ஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் 3.4 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் காதில் மாட்டி பாட்டு கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அந்த காதில் இயர்பட்ஸ் இருக்கிறதே மறந்துடுவீங்க. அவ்வளோ லைட் வெயிட்டாக காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் ப்ளூடூத் வெர்ஷன் பற்றி பார்ப்போம். இதில் ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் எந்த ஒரு கேஜெட்டோடய இந்த இயர்பட்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணி தைரியமாக கேம் விளாடலாம், பாட்டு கேட்கலாம். எந்த ஒரு ஃப்ளக்சுவேஷனோ டிலேயோ எதுவுமே ஆகாது. அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகுது. அதேபோல் அந்த இயர்பட்ஸை புதுசாகும்போது உள்ள பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும். அப்புறம் டைப் சி கேபிள், நல்ல ரெட் கலர் கேபிளில் நல்ல குவாலிட்டியான கேபிள் டைப் சி கேபிள் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு கூடவே கொடுத்துருப்பாங்க. ஓகே நண்பா, கடைசி வரை பார்த்துக்கு ரொம்ப நன்றி. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது கேஜெட் பற்றி தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, பாய்.